நாம் அனைவரும் ஆவலுடன் ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். முதலில் ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் கிரகங்கள் ரீதியாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதாவது 18/10 முதல் 16/11 சூரியன் என்ற கிரகம் துலா ராசியில் நீசமடைகிறார். பிறகு சுக்கிரன் அங்கு ஆட்சியாகும் பொழுது சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. 28/10/2025 செவ்வாய் என்ற கிரகம் விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். மேலும் 18ஆம் தேதி தொடக்கத்திலேயே குரு என்ற கிரகம் கடக ராசியில் உச்சபலம் பெறுகிறார். இதையும் தவிர 27/10/2025 துலா மண்டலத்தில் புதன் என்ற கிரகம் வக்கரமடைகிறார். 5/11/2025 சுக்கிரன் என்ற கிரகம் துலா ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். இதுதான் இந்த ஐப்பசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள். சுக்கிரன் ஆட்சி என்பது மாளவிகா யோகம். மேலும் இங்கு செவ்வாய் ஆட்சி என்பது ருச்சக யோகம். குரு உச்சம் என்பது ஹம்ச யோகம். சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம். இதையும் தவிர அமலா யோகம் என்ற ஒரு சிறப்பு யோகமும் இருக்கிறது. என்ன சார் அமலா மாளவிகான் ஒரே நடிகைகளுடைய பேரா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. நடிகைகளின் பெயரை கொண்டு வந்து ஜோதிடத்தில் யோகங்களுக்கு யாரும் வைக்கவில்லை. ஆப்போசிட்டாக ஜோதிடத்தில் உள்ள யோகங்களைத்தான் நடிகைகளுக்கும் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதையும் தவிர இங்கு நிறைய பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் நமக்கு தயாராக இருக்கிறது. உங்களது ராசிக்கு இந்த யோகங்கள் என்ன செய்ய போகிறது? இது நாள் வரை துளாராசிக்கு அஷ்டம குருவிலிருந்து நன்றாக மாட்டிக்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் செய்த பிறகு எந்த ரிட்டர்ன்ஸுமே இவர்களை நோக்கி வராமல் துளாராசிக்காரர்கள் சிந்தாத கண்ணீர் இல்லை. இதுக்கு மேலும் மேலும் ஒரு அடி கொடுப்பது போல் 12ஆம் இடத்தில் இவர்களுக்கு அந்த கேது பகவானும் அமர்ந்திருந்தார். நிறைய பேருக்கு உடல் உபாதைகள், லெக் பெயின், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறைய பிரச்சனைகள், இதெல்லாமே துளாராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள். ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு ஏதோ ஒரு சில சின்ன சின்ன முன்னேற்றங்கள் இருந்தாலும் பெரிதாக சொல்லிக் கொள்வது போல் ஒரு விஸ்தாரமான ஒரு வெற்றி அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படவில்லை. இப்பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்தில் இவர்களுக்கு குரு உச்சம் அப்படிங்கிறது தான் ஹம்ச யோகம். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இவங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு சின்ன சின்ன விரயங்கள் அப்படிங்கிறது, ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம் கையை விட்டு போவது போல் தெரிந்தாலும் ராசியில் சுக்கிரன் வந்த பிறகு நாம் இழந்த விஷயங்களை மீண்டும் பெற்று விடுவோம். ஆக்சுவலாக 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போஜனஸ்தானம். இந்த 12ஆம் இடம்ங்கிறது சுக்கிரனுக்கு பொதுவாகவே தோஷம் இல்லை. 12ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசமடைந்திருந்தாலும் வீடு கொடுத்த புதன் ஆட்சி பலம் அப்படிங்கிறதுனால, வீடு கொடுத்த புதன் கேந்திர பலம் அப்படிங்கிறதுனால நீசபங்க ராஜயோகம் என்ற அமைப்பில் தான் வருகிறது. பிறகு சுக்கிரன் ராசியில் ஆட்சி, சுக்கிரன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை துலா ராசிக்காரர்களுக்குத்தான் கொடுக்கும். இப்போ ராசியில் சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே நாம் எதிர்பார்ப்பது போல் ஒரு நல்ல ஒரு தேஜஸ், ஒரு அபிவிருத்தி, ஒரு ஒளிவட்டம், ஒரு இளமை மாறாத தோற்றம். நாம் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் அனைவரும் நம்மையே கவனிப்பது போன்று, நாம் அனைவரையும் ஈர்ப்பது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிடும். இதெல்லாம் வெறும் லுக்கு மட்டும்தான், ஒரு அட்ராக்ஷன் மட்டும்தான், ஒரு கிளாமர் மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கொள்ளாமல் இதில் ஒரு பிரமாதமான புத்திசாலித்தனத்தை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். ஏன் அப்படின்னா ராசியில் புதன் புத்தி கூர்மையை, புத்திசாலித்தனத்தை மேலும் மேலும் மெருகேற்றி கொண்டிருப்பார். இப்போ இந்த புதன் வக்கரம் அப்படிங்கிறது என்னன்னா எதிர் திசையில் பயணிக்கும்.
அப்போது இந்த புத்திசாலித்தனமான விஷயங்களை, நோவல் டெக்னாலஜியை, தொழில்நுட்பத்தை, புதிய ஃபார்முலாவை வழக்கமாக யோசிப்பது போல் யோசிக்காமல் புதிதாக மாற்றி யோசித்து அதற்குண்டான ஒரு சாதனைகளையும் வெற்றிகளையும் தட்டி பறிக்கக்கூடிய அமைப்பு. இது ஒர்க்கில் இருக்கிறவங்களா இருந்தால் இவங்க பர்ஃபார்மன்ஸ் மூலமாக ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரமோஷனோ அடையக்கூடிய அமைப்பு. இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் வியாபாரத்தில் புது யுக்திகளை, புது கான்செப்டுகளை உள்ளே புகுத்தி மேலும் மேலும் நல்ல ஒரு வெற்றியையும் அங்கீகாரத்தையும் பெறக்கூடிய அமைப்பு என்று சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இது மாணவர்களாக இருந்தால் கல்வியில் அவர்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு அங்கீகாரம், ஒரு தேர்ச்சி, இல்லை ஒரு நல்ல காலேஜில் ஒரு அட்மிஷன் கிடைக்கணும், இந்த மாதிரி அமைப்பை எல்லாம் இந்த ராசியாதிபதியும் புதனும், அதாவது மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் உங்கள் இடத்தில் வாசம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ராசியில் நீசம் சூரியன், அப்போது பாதகாதிபதி இங்கு நீசம் அடைகிறது. அதனால் ஒருவேளை நம் செலவுகள் செய்தாலும் சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் வந்த பிறகு நமக்கென்று தேவையான செலவுகளைத்தான் நாம் செய்து கொள்வோம். இப்போ ராசியின் தொடக்கத்தில் இவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தின் தொடக்கத்தில் ராசியில் சூரியன் அப்படிங்கிறது வழக்கத்தை விட கொஞ்சம் ஸ்பீடாகவும் கொஞ்சம் வேகமாகவும், சில நேரத்தில் வார்த்தைகளை பேசும் பொழுது கொஞ்சம் கண்ட்ரோல் இழந்தும் இவர்கள் பேசி விடுவார்கள். ஆனால் இதெல்லாமே ஒரு 10 நாளைக்கு தான். 28ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் என்ற கிரகம் இவர்களுடைய ராசியை விட்டு வெளியில் போய் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்போது வாக்குஸ்தானாதிபதி வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் பேசுவார். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய செவ்வாயை உச்சகுரு பார்ப்பது இவர்களுக்கு ஒரு சூப்பரான ராஜயோகம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுக்கு வரவேண்டிய அந்த பணத்தை கண்டிப்பாக வசூல் செய்து விடுவார்கள். கொடுத்த வாக்கை இவர்கள் நன்றாக காப்பாற்றுவார்கள். பாக்கெட்டில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் கையில் ரூபாய் நோட்டுடன் இவர்கள் தாராளமாக வெளியே போய் நன்றாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. தேவையான கம்ஃபர்ட், லக்ஸுரி போன்ற விஷயங்களை இவர்கள் மேலும் மேலும் நல்ல முறையில் அபிவிருத்தி செய்து கொள்வார்கள். முயற்சி ஸ்தானாதிபதி உச்சம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா முயற்சிகளில் அபிவிருத்தி, அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். எங்கு சென்றாலும் இவர்கள் செல்லக்கூடிய வேலைகள் அனைத்துமே நடக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதிக்கும் சுகஸ்தானத்துக்கும் குரு பார்வை. அப்போ அந்த கம்ஃபர்ட்டு, லக்ஸுரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போவது, மேலும் மேலும் லாபம் பெறுவது, நல்ல அபிவிருத்தி பெறக்கூடிய அமைப்பு. இவர்களுடைய வீடு, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட், ஒரு டெவலப்மெண்ட், இதனால் பலரது கவனத்தையும் நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. ஒரு ஆப்போசிட் நபர்கள் வருகிறார்கள், ஒரு சுப நிகழ்வுகளுக்காக அந்த இன்லாஸ் வீட்டிலிருந்து வருகிறார்கள் என்ற சூழ்நிலையிலெல்லாம் ஒரு நல்ல பொலிவு, ஒரு அட்ராக்ஷன் ஏற்படக்கூடிய அமைப்பு. இதில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால், இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்கிறார். இப்போ ராகுங்கிறது இந்த இடத்தில் புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானத்தை குறிகாட்டுகிறது. அப்போது தவறான ஒரு சில விஷயங்களை துளாராசிக்காரர்களுடைய குழந்தைகள் பிக்கப் பண்ணாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சில ஹாஸ்டலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, சில தவறான நபர்கள் இவர்களது குழந்தைகளை தூண்டுவார்கள். அதில் மட்டும் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் ஹேபிட்ஸை பிக்கப் செய்யாமல் பார்த்து கொள்வதற்கு இவர்கள்தான் இவர்களது குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து ஏதாவது எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு டொனேஷன் கொடுங்க அப்படின்னு இல்லாத ஒரு விஷயத்தை கேட்பார்கள். அதையும் தவிர ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக
சில பேர் சில இச்சா சக்திகளை, கிரியா சக்திகளை உபாசனை செய்ய தொடங்குவார்கள். அதன் மூலம் கூட சில நெகட்டிவிட்டி அக்யூமுலேட் ஆவதற்கு இவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை. ஃபேமிலி லைஃப்பை பொறுத்தவரை இவர்களுக்கு பிரச்சனைகள் பெரிதாக பாதிக்காது. ஏன்னா லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கிறார். மேலும் இவர்களுக்கு பாக்யாதிபதி புதன் வக்கரம் அடைவது அப்படிங்கிறது, நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பரபரப்பாக இவர்கள் செயல்படுவார்கள். எப்படியாவது ஒரு உச்சத்தை அடைய வேண்டும், ஒரு பாக்கியத்தை அடைய வேண்டும்னு இடைவிடாமல் போராடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு. 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது இருப்பதால் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள், இந்த பிளாஸ்டிக் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய நபர்கள், ஆன்மீகம் தொடர்பான பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே தொழில் மூலமாக நல்ல லாபம் பெறுவார்கள். இப்போ வெளிநாட்டில் விசா கிடைக்கல, எங்களுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷன் ஆகலை, இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் என்பது ஏற்படும். இவர்களுக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் இடத்திற்கு சனியோட பார்வை வந்து விடுகிறது. அதனால் சின்ன சின்ன த்ரோட் ப்ராப்ளம், அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படும். இதனை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். இவர்களுக்கு பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக இவர்கள் துர்கா வழிபாடு செய்வது கண்டிப்பாக இவர்களது விஷயங்களாக இருந்தாலும், இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், இல்லைன்னா இவர்களுடைய மைண்ட் சில நேரங்களில் தவறான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கு தேவையான ஒரு கவச்சம் போல் இந்த வழிபாடு என்பது இவர்களை வழிநடத்தும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் நிறைய சுவாரஸ்யமான காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.